பிறக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய பாவத்திற்காகவும், செய்யக்கூடிய நன்மைக்காகவுமே அவங்களுடைய வாழ்க்கை பலன் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே பிரகாரம் தான் இப்போதைக்கு ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆகுறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை பலன் வந்து ஒரு மாரியா நடக்கும். திருமணம் ஆன பின்பு ஒரு மாரியா வாழ்க்கை பலன் நடக்கும். குழந்தை ஜனிச்ச பின்பு ஒரு மாதிரியா வாழ்க்கை பலன் வந்து நடக்கும் மேடம். சரிங்களா? அப்போ ஒரு குழந்தை தற்போது பிறக்கக்கூடிய நேரத்திலேருந்து வளரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நல்ல முறையில் இருக்கும். அதுக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு ஒரு வயது காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய கருமாக்கள், அப்போ இவங்களுக்கு சில கருமா பாவங்கள் இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா குழந்தை வளரக்கூடிய நேரத்தில் தாய் தந்தை வந்து சரியான முறையில் மதிக்கிறது கிடையாது. தாய் தந்தைக்கு நல்ல முறையில் சேவை செய்யணும் எண்ணம் இருந்தாலும் அந்த கருமா இருக்கிறதுனால குழந்தையும் தாயும் பிரிக்கிறது. குழந்தை ஒரு பக்கம், தாய் தந்தை ஒரு பக்கம். அப்போ தாய் தந்தை ஒரு பாசத்தை வந்து செலுத்தினாலும் அந்த குழந்தை வந்து சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாய் தந்தையை விட்டு விலகி இருக்கிறது. இதனால் தாய் தந்தைக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஆகா குழந்தை நம்மளை விட்டு போயிடுமோ, குழந்தை நம்ம கூட பேசாமல் இருக்கானோ, அவன் இப்போ திருமணம் ஆகிட்டா நம்மளை சுத்தமாக மதிக்காமல் போயிடுவானோ அப்படின்னு ஒரு கஷ்டத்திலே வாழ்வாங்க மேடம்.